வெரி குட் இன்ஸ்பெக்டர் சார். பிளீஸ் என்ன மீனா எனக்கு ஹோலின்னு தெரியாதா? கொஞ்சமாச்சும் கலர் போட்டுக்கோ. ஐயோ எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பிளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ ஏன் இவ்வளவு போரிங் ஆயிட்ட? அட்லீஸ்ட் இதுல ஒரு பொட்டாச்சு வைக்கிறேன். அது வேணா பண்ணு. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அப்போ நாங்க போலாமா? போலாம் சார், கிளம்புங்க. வாக்கையில் போலாம். கான்ஸ்டபிள் அதை கிளியர் பண்ணுங்க. மோகன், நடக்கிறதுல எதுவுமே எனக்கு சரியா படல. ஹாய் மீனா, மோகன் எங்க? இன்னும் ஆளு காணுமே. போன் பண்ணி எங்கன்னு கேளு. என்கிட்ட அவரோட நம்பர் இல்லையே சார். என்ன சார் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க. வர நம்பர் இதுல இருக்கு, இதுல இருந்து பண்ணு. வாங்க வாங்க சீக்கிரம். சீக்கிரம் மீனா, நீ கால் பண்ணு. நான் இதை வந்துடுறேன். ஓகே. அப்புறமா போன் பண்றேன். என்ன லூசா இவன்? என்னாச்சு? பேசுனியா? போன் பண்ண அவரும் எடுத்தாரு. ஆனா உங்களோட ஸ்டார் ரிப்போர்ட்டர் ஏதோ பெரிய ஸ்டோரியை கவர் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பேசுறதே கேட்காம வச்சுட்டாரு. மோகனுக்கு எப்பவுமே வேலைதான் முக்கியம், மத்த எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் பயப்படுறேன். கரண் எங்கே இரு, நான் உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி போறேன். மோகன், நானும் உங்க கூட வரனே. வேண்டாம், நீ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இங்கே இரு. மோகன், என்ன விடுங்க, எங்க போற? ஹலோ தன்யா, பார்த்து ஜாக்கிரதையா விளையாடணும்ல. கண்ணெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இது பாரு, எல்லாரும் அலர்ட்டா இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்ன, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். ஓகே, பாய். ஹலோ, திடீர்னு அவன் ஓடி போயிட்டான். யாரு? அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, மிஸ்டர் ஆங்கிரி யங் மேன். அப்படி எங்கதான் போயிட்டான்? அதான் தெரியல, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டான். எவ்வளவு ஃபாஸ்டா போன தெரியுமா? How romantic. இதுல ரொமான்டிக்கா என்ன ஆயிடுச்சு? அவன் ஒரு ரிப்போர்ட்டர். அவன் லைஃப்ல அவனுக்கு ஸ்டோரிஸ் தவிர வேற எதுவுமே பெருசல. அதான் எனக்கு அவன் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன வேணும்ங்கிறதுல கிளியரா இருக்கான். ஆக்சுவலி எல்லா நியூஸுமே இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இப்ப அவசரமா கிளம்பி போறது பார்த்தா அந்த பர்சன் அவனோட லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்கன்னு மட்டும் தெரியுது. நீயாவது பார்ட்டிக்கு வர ஐடியால இருக்கியா இல்லையா? ஓ யா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கரண் கூட வரேன். பாய். ஓகே. தேங்க் காட் அந்த மோகன் எனக்கு வரல. பார்ட்டி எனக்கு கொஞ்சம் நிம்மதியா போகும். இன்னைக்கு மட்டும் யாராவது என் மேல கலர் அடிக்க ட்ரை பண்ணி பாக்கட்டுமே. அவங்களை இந்த கன்னை வச்சே ஒரு வழி ஆக்கிட மாட்டேன். என்ன இருந்தாலும் என்னுடைய அழகுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன். வேண்டாம், உங்களுக்கு தெரியாது, நம்ம எதிரிங்களா இருக்கோம். எல்லாம் இந்த காலனில இருக்கிறவங்க தான் என் அழக நாசம் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும். தயவு செஞ்சு கதவு திறந்துடாதீங்க ப்ளீஸ். யாரது? குழந்தைங்க வேணும்.
இதுங்க ஒண்ணு குழந்தைங்க இல்ல. ஹோலி அன்னைக்கு குட்டி சாத்தானா மாறிடும். அப்புறம் என் மேல கலர் அடிச்சிடுவாங்க. வேண்டாம், நான் கதவை திறக்க மாட்டேன். கதவை தர மரியாதை இங்கிருந்து ஓடிடுங்க. கதவெல்லாம் திறக்க முடியாது. சரி சரி இருங்க, வரேன். தன்யா, அப்து, 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. சொல்லுங்க தெரியுமா? வெளியில வேற யாரும் இல்லையே? யாருமே இல்ல. நாங்க உள்ள இருந்து கலர்ஸ் எடுக்கணும். கதவை திறங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நிஜமாவே யாரும் இல்லல்ல? இல்ல. சரி சரி வாங்க. பெரியமா, சீக்கிரம் வாங்க பெரியமா. ஏதாவது வம்பு பண்ணீங்க அவ்வளவுதான். இது கூட வேற யாரும் வரல? இல்ல. இந்தாங்க பிடிங்க. ஐயோ, இப்ப என்ன வேணும்? ரேணு, கொஞ்சம் கதவு தர. நான் தான் வந்திருக்கேன். என்ன, உங்களுக்கும் கலர் எடுத்து கொடுக்கணுமா? நான் என்ன சின்ன பையனா? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? தயவு செஞ்சு சீக்கிரம் கதவை தர. இவர் தொல்லை ஒரு பக்கம் தாங்க முடியல. சும்மா கதவை தட்டிக்கிட்டு. இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதுன்னு முன்னையே சொல்லியிருந்தா சூடா பூரி போட்டு கொடுத்துருக்கேன். அது சரி, ஏன் நீ பக்கத்துல இருக்கவங்க கூட விளையாடாம இங்கே நிக்கிற? எனக்கு மூளை வரல அத்தை. அப்படி என்னாச்சு உனக்கு? இல்ல சுத்தமா மூளை வரல. பிடிக்கலன்னா உள்ள வாங்கல. ஏன் இங்கே நினைக்கிறீங்க? உங்க 2 பேரும் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். நீ மரியாதை வழிவிடு. இன்னைக்கு அவன் என்ன பண்றேன் பாரு. நல்லா சாப்பிடு, முழுசா முழுங்கு. வேணும், எங்க போனாலும் அவனை விட்டுறாத. நிதி, இங்க வா. வீட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தா நாங்க யாருக்கிட்டையும் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். என்ன உன்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம்? உங்க அம்மா நீ ஏதோ பெரிய படிப்பு படிக்கதான் சொன்னாங்க. படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. இந்த ராஜு எங்க ஆளையே காணோம்? மீனா, ரொம்ப நேரமா அவர் மோகன் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. மோகன் லைன்ல வந்தானா? இல்ல, நான் வேணா மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். சரி, ஓகே. இதுல எல்லா ஆதாரமும் இருக்கு. இதை வச்சு தீனான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நாளா இதை பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒரு தடவை இந்த ஆர்டிகல் மட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் ஃபேமிலி கூட்டிட்டு ஏதாவது கண் காணாத எடுத்து போயிடுவேன். ஒருவேளை தீனாவுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதால உங்க மேல ஒருவேளை அவன் சந்தேகப்பட்டிருந்தா இந்நேரம் நீயும் நானும் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்க முடியாது. அந்த தீனாவோட நீ சுத்திக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது? அந்த தீனாவுக்கு பயந்து இந்த ஊரை விட்டு குடும்பத்தோட ஓடி போறேன்னு என்கிட்ட சொன்ன. இன்னைக்கு என்னடா அவ வண்டியிலே வந்து இறங்குற. அப்ப இது எல்லாமே போய் நீ சொன்ன விஷயங்கள், நீ கொடுத்த ஆதாரங்கள், அது எல்லாமே போய் ஒண்ணு மாதிரி. பதில் சொல்லு. சொல்லனா உண்மையை வர வைக்கிற வழி எப்படின்னு எனக்கு தெரியும்.
ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருடைய ஸ்டார் ரிப்போர்ட்டர் பேஸ்ல இப்படி ஒரு ஏமாற்றத்தை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால ஒண்ணு செய்யாத ஒரு அப்பாவிக்கு குற்றவாளியும் பட்டம் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நான் உன்கிட்ட கொடுத்தது எல்லாமே பொய்யான ஆதரவு தான். கடைசியில ஒரு வழியா வந்துட்டீங்களா? அது எப்படி வராம இருப்பேன்? நான் வராம பாட்டியாவே இருக்கானே. ஏமால போடக்கூடாது. ஹாப்பி ஹோலி. சீக்கிரமா கிளம்பணும். தனியா அதுவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரவீன் சார் கிட்ட போய் கொஞ்சம் பேசி பார்க்கலாம். சார், என்ன மீனா? நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலான்னு பாக்குறேன். வீட்டுல எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க எல்லா ஏற்பாடும் கூட பண்ணி ரெடியா வச்சுட்டேன். ப்ளீஸ் மீனா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே. நம்மளுடைய நிறைய கெஸ்ட் இன்னும் வரவே இல்லை. பர்டிகுலரா மோகன் வரவே இல்லை. மோகன் இல்லாம பார்ட்டி கலக்கட்டவே இல்லை. நீ கவலையப்படாத, நான் உன்னை டிராப் பண்ண. இன்னைக்கு அந்த ஸ்டார் ரிப்போர்ட்டருக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. எப்பவும் அவனாலதான் ஏதாவது பிரச்சனை வருது. எங்க போய் ஊர் சுத்துறான்னு தெரியல. ஆமா, நான் உன்கிட்ட கொடுத்தது எல்லாமே பொய்யான ஆதாரம் தான். வேணும்னே பிளான் பண்ணிதான் உன் முன்னாடி பயந்தோடுற மாதிரி நினைச்சேன். இல்லன்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு வந்து சொல்ற விஷயத்தெல்லாம் நீ இப்படி நம்பிட்டியா? நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் முடிஞ்சது. கம் ஆன் மோகன், ஒருவேளை நான் தீனாநாத் சார மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அந்த ஆதாரத்தை கமிட்டிலேயே போய் கொடுத்துருக்கேன் இல்லையா? பட் நானும் தீனாநாத் சாரும் ஆசைப்பட்டதே வேற. கமிட்டியை நம்ப வைக்கணும்னா ஒரு நேர்மையான பத்திரிகையோ ஒரு நேர்மையான ரிப்போர்ட்டோ இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தேவை. கமிட்டியில இருக்கிறவங்க பாவம், அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. நீ பண்ண முட்டாள்தனத்தினால அவங்களும் முட்டாளாயிட்டாங்க. நான் கொடுத்ததெல்லாம் உண்மைதானு தெரியாம இன்வெஸ்டிகேட் பண்ணாம நீயும் அதை பப்ளிஷ் பண்ணிட்ட. மிஸ்டர் மோகன் பிரசாத், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாமா? மிஸ்டர் தீனாநாத் மாதிரி பெரிய ஆளுங்க தப்பு பண்ணும்போது ரொம்ப உஷாரா இருப்பாங்க. உன்ன மாதிரி முட்டாள் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி ஆக கோளாறுகளால அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. மோகன், ஒரு நிரபராதி உன்னால குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கான். சோ அந்த கவலையாலேயே இந்த ஹோலிய இந்த மாதிரியா செலிப்ரேட் பண்ண முடியாது. ஐ ஃபீல் சோ சேட் ஃபார் யூ. பட் நான் உன்னை விஷ் பண்ணியே தீரணும். ஹாப்பி ஹோலி.
அந்த பொண்ணை ஏன் நான் தொடர்ந்து போனேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. உலகத்துக்கு ஒரு உண்மையை சொல்ல அந்த பொண்ணுகிட்ட இருந்த சில டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவையா இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் உடஞ்சு விட காரணம் யாரு, அது சம்பந்தமா நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். அமரை பத்தி அப்படி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அமர் எப்படிப்பட்டவர்கள் எனக்கு சந்தேகமா இல்ல. வேணா சொல்லட்டுமா? திடீர்னு ஒரு நாள் நடு ராத்திரின்னு கூட பார்க்காம 5 கிலோமீட்டர் மழையில போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தார். அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுது அவருக்காக இல்ல, பக்கத்து வீட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்த காரணத்தினால. மோகன் பிரசாத் என்ற ரிப்போர்ட்டருடைய சாட்சியங்களை வச்சு பார்த்தது மூலமா இந்த கேஸுடைய முக்கியமான குற்றவாளி யாருங்கிறது தெளிவா தெரிய வந்திருக்கு. மிஸ்டர் அமர் பண்ண தப்பு மூலமா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பெரிய ஹீரோன் ப்ரூவ் பண்ணிட்டல. ஒரு பேட் அங்கிள் எங்க டாடியை பத்தி நிறைய தப்பா பேசிட்டாரு. எங்க டாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். He was the best அப்பா. கூடிய சீக்கிரமே நீ இதை விட அமர் நிரபராதிங்கிறது அந்த கடவுள் உனக்கு புரிய வைப்பாரு. அங்கிள், அப்படி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா உண்மைதான் உங்க மனசுக்கு புரிய வைங்க. மனசு பாரமாவது குறையும். உங்க பையன் குற்றவாளி தான் நீங்க ஒத்துக்கணும். உனக்கு மனசாட்சியோட இருந்துச்சுன்னா நீ காலம் பூரா கூறி குறுகி போயிடுவேன். இதை நான் என் கண்ணால பாக்குற நாள் வரும். மட்டும் உடைக்கல, என் சின்ன பொண்ணோட நம்பிக்கை உடைச்சு. இல்லைன்னா காலம் பூரா என் 2 பிஞ்சு குழந்தைங்களோட மனசுலயும் அவங்க அப்பா ஒரு திருடுங்கிற எண்ணம் இருக்கும்.